கொளஞ்சி பற்றி வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னீங்க. கொளஞ்சி வந்து நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்லாங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டோம். அது தெரியும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க. அதனால தான் டிஃப்ரென்ஸ் காட்டணுங்க. 2 கொளஞ்சி இருக்குது. அதையும் நான் சொல்லிடணுங்கிறதுக்காக தான் இந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ நான் கையில் எடுத்துகிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த கொளஞ்சி தான் நாங்கள் சாப்பாட்டில் பயன்படுத்துவோம். இதனோட காய் வந்து ரொம்ப மெலிசாக தப்பட்டையே இருக்குங்க. இந்த சப்பட்டையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து கல் கொளஞ்சின்னு சொல்லுவாங்க. இதை சாப்பாட்டில் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு செஞ்சு கொடுத்தது கிடையாது. நான் வந்து இலையில வந்து எந்த வித்தியாசமே தெரியாது. இதுக்கும் அதுக்கும் வித்தியாசமே தெரியாது. செடியை பார்த்திங்கன்னா கொழுஞ்செடி இது கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும். இந்த கல் கொழுஞ்சிங்கிறது வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குது. காய் அதிகமாக இருக்குங்க. இதை வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப காய் வந்து நாங்கள் சாப்பாட்டுக்கு எடுத்துகிற கொழுஞ்சியில் வந்து ரொம்ப காய் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த கொழுஞ்சியை தான் வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நான் இன்னொரு வாட்டி அந்த காயை காட்டுறேன். நாங்கள் உணவை எடுத்துக்கிற கொழுஞ்சி வந்து இந்த கொழுஞ்சிங்க. இதை நல்லா பார்த்துக்குங்க. 2க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க.